இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். தினமும் உங்களுக்கு ஒரு ஆசனங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆசனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வாத்சர தௌதி ஆசனம்னு பேர். வாத்சர தௌதி ஆசனம்னு பேர். இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா காக்கை இறகுகள் போல் வைத்து கொண்டு வாயின் வழியாக மூச்சு, அதாவது காற்றை உள்வாங்கி அதில் உடம்பு பூரா பரவ விட்டு அதை வந்து பெருங்குடல் வழியாக வெளியேற்றக்கூடியது தான் இந்த ஆசனத்தோட பலன்கள். என்ன பலன்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம 2 முறையாக நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம். இதை வந்து என்ன செய்யணுன்னா, இந்த மூச்சு திணறல் உள்ளவங்க இதை செய்யக்கூடாது. இந்த ப்ரெஷர் அதிகமாக இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்செல்லாம் இறைக்கும் பார்த்திங்களா. ஏன்னா அவங்க வந்து காற்றை உள்வாங்கி வச்சுக்க முடியாது. அதனால் இதை வந்து அவங்க செய்யாமல் தவிர்த்துறது இது நல்லது. இந்த ஆசனம் வந்து நம்ம 2 பாகமாக பிரித்து தான் செய்ய போகிறோம். இதை வஜ்ராசனத்தில் உட்காந்து காக்கை இறகுகள் போல், காக்கையோட அழகு போல் நம்ம வந்து அதை வச்சுட்டு செய்ய போகிறோம். இந்த வாயில் செய்கிறக்குள்ளே நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமேலுக்கு நம்ம 2 முறை முடிச்சுட்டு அதுக்கு பலன்களை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இடுப்பு குளியல்னு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். இந்த இடுப்பு குளியல் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தொட்டி மாரி இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் வந்து இந்த அன்னக்கூடன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த தொட்டியில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபுல்லாக இடுப்பை வந்து ஃபுல்லாக நனையிற மாரி, கால்கள் வந்து வெளியில் இருக்கணும், உடம்பு வந்து நேராக இருக்கணும், சாய்ச்ச மாதிரி இருக்கும். அதில் நல்லா ஃபுல்லாக இடுப்பளவு ஃபுல்லாகவே நனையிற மாரி நம்ம வந்து வயிறு இடுப்பு இது வந்து ஃபுல்லாகவே 3/4 தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தொட்டியில் வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நனைஞ்சிடும். அதை வந்து ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்தோடனே நம்ம பல்லு விளக்கிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டோம்னா நம்ம அதை வந்து செய்யணும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வயிற்றை வந்து சுத்தம் பண்ணிடும். இதை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து போதுமானது. இதில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் உள்ளவங்க இதை வந்து செய்யலாம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, 2வது அஜீரணம் ஆகாதவங்க இதை வந்து செய்யணும். இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க இதை வந்து செய்யணும். உள் உறுப்பு, இந்த வயிற்றில் உள்ள உள் உறுப்புகள் பிரச்சனைகளாக இருக்கா, அதை வந்து இவங்க செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த மூலம்னு சொல்லுவோம், அதை அவங்க வந்து தான் இதுக்கு வந்து முக்கியமான செய்ய வேண்டியது. இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விளக்கம் வந்து சொல்கிறோம். என்னென்ன மலச்சிக்கல், அஜீரணம், உடல் உஷ்ணம் உள்ளவங்க, வயிற்றில் உள்ள உள் உறுப்புகள் பிரச்சனை உள்ளவங்க, பெண்கள் மாதவிடாய் உள்ளவங்க, மூலம் உள்ளவங்க, இவங்க அனைவருமே இந்த இடுப்பு குளியல் செய்யலாம். இந்த இடுப்பு குளியல் அந்த தொட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் குடந்தைன்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தில் வந்து அந்த கிடைக்கும். அது நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நாங்கள் வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம். அது ஒரு 1500 2000 இருக்கும். அதுதான் இருக்கும், 1500 இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து பணத்தை கட்டிட்டோம்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அது ஒரு டைம் வேணும், அது செய்யறதுக்கான அந்த டைம் வேணும். அப்படி இல்லைன்னா பெரிய அன்னக்கூடை மாரி கூட நம்ம அந்த தொட்டி வடிவில் அந்த இதாக இருக்கணும். நம்ம உட்காந்தோம்னா அதை தாங்குகிற சக்தியும் அதில் இருக்கணும். அதனால தான் நம்ம சொல்ல வரோம். அதை நம்ம வந்து அதில் ஃபுல்லாக நனையிற மாரி உட்காந்து அதை ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் இதுக்கு குறையாமல் நீங்கள் உட்காந்துருக்கணும். வெறும் வயிற்றோடு உட்காந்துருக்கணும். காலை கடன்கள்லாம் முடித்துட்டு நீங்கள் வந்து பல் துவைக்கி ப்ரெஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து இந்த டீ காஃபிலாம் குடிக்காமல் நீங்கள் வந்து அதை டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, மூலம் உள்ளவங்க அதை ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா மூலம் வந்து அந்த இதுலேருந்து விடுபட்டுடுவீங்க. வயிற்று வலி அதிகமாக பிரச்சனை உள்ளவங்களும் அதை செய்யலாம். மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களும் செய்யலாம். மலச்சிக்கல் பிரச்சனை, அஜீரண பிரச்சனை, இவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இது அலட்சியமாக நினைக்க வேணாம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து நம்ம வயிற்றில் வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. நமக்கு முதுகு தண்டுவடம் வந்து இதில் இருந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது வந்து விடுபடலாம். அதே போல் சிறுநீரகத்தில் உள்ள பிரச்சனைகளையும் இது தீர்க்கக்கூடியதாகும். இப்போ நம்ம ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். ஆசனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வாத்சர தௌதி.
அப்படின்னு பேருங்க. வாத்சர தௌதி ஆசனம் இந்த ஆசனத்தோட பேர். இதை வந்து 2 நிலைகளாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பயிற்சினா வஜ்ராசனத்தை உட்கார்றதுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காலை மடக்கி இப்படி வச்சிங்க, அடுத்தது இன்னொரு காலையும் மடக்கி இப்படி வச்சுக்கிட்டிங்க. இப்போ என்ன செய்கிறோம், நல்லா படுமானம் வர்ற மாதிரி நம்ம உட்காந்துருக்கணும். நல்லா கால் வந்து நல்லா படியணும். கையை வந்து நேராக வச்சு கண்களை மூடிக்கிங்க, உடலை நேராக வச்சுக்கிட்டிங்க. சரிங்களா? இப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். காற்றை வந்து உள்வாங்கி நம்ம பெருங்குடல் வழியாக வெளியேற்றுறது. அதனால் இதை வந்து செய்கிறது முறையை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லது. இப்போது நம்ம வந்து ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொஞ்ச நாள் அப்படியே தியானத்தில் இருக்கிற மாரி ஒரு நிமிஷத்துக்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு அந்த ஏன்னா காற்றை உள்வாங்கணும்ல அப்படிங்குள்ள. இப்போ காக்கை சிறகுகள் போல் நம்ம வந்து அதை வந்து செய்யணும். வாயை வந்து காற்றை உள்வாங்கினதுக்கு அப்புறம் வாயை லேசாக மூடிக்கணும். நீங்கள் அந்த காற்று வந்து வெளியில் வாய் வழியாக வெளியில் வரக்கூடாது. சரிங்களா? இப்போது இது மாதிரி வச்சிங்க. இப்போது நம்ம ஒரு பாகம் நம்ம செஞ்சிட்டோம். 2வது பாகம் சொல்லி முடித்தோன்னே நம்ம அதற்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். இந்த பலன்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அதுக்கான வழிமுறைகளை எப்படிங்கணும். இப்போ வந்து இந்த ஆசனத்தோட பேர் என்ன பேருன்னா வாத்சர தௌதி அப்படின்னு நம்ம பேருங்க. இந்த ஆசனம் வந்து அனைவரும் செய்யறதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை வந்து இந்த மூச்சு திணறல் உள்ளவங்க மட்டும் செய்ய வேணாம், மற்றபடி எல்லாருமே செய்யலாம். செஞ்சோம்னா நமக்கு அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறோம். மீண்டும் நம்ம 2வது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். வஜ்ராசனத்தில் நல்லா உட்காந்துங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த காற்றை உள்வாங்கக்கூடிய அந்த தகுதியை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போது என்ன செய்யணும், அடுத்தது காக்கை சிறகு போல் வச்சுக்கிட்டு வாயு வழியாக மூச்சை வந்து காற்றை வந்து உள்வாங்குங்க. மூச்சு உள்ளடக்குறீங்களா, மூச்சை உள்ளடக்கக்குள்ள உடலை வந்து தளர்த்திடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடல் மூச்சோடும் அந்த காற்று வந்து பரவி பெருங்குடல் வழியாக வெளியில் போகும். நீங்கள் மூச்சை அடக்கி வச்சுக்கிட்டு தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் மூச்சு திணறல் சமயத்தில் வந்து அப்படியே இது தம் ஆகும். அந்த மாதிரி அந்த தப்பு பண்ணக்கூடாது. மூச்சை வந்து காற்றை உள்வாங்கி உடல் முழுவதும் பரவுறது நம்மளுக்கு நல்லா உணரக்கூடியதாகும். அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காற்று எப்படி வெளியில் போகுது அப்போனா நீங்கள் உடலை வந்து தளர்த்தணும். அப்போ தளர்த்தக்குள்ளே அந்த பெருங்குடல் வழியாக காற்று வந்து வெளியாயிடும்.
இதுதான் நம்ம இந்த ஆசனத்தோட இது என்ன பலன், அப்படி என்ன இது பெருசாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். வாத்சர தௌதி அப்படின்னு பேர். இது என்னது, காற்றை கொண்டு குடல்களை சுத்தம் பண்ணுதுன்னு பேர் இந்த ஆசனத்தோட பேர். ஆமாம், இந்த வாத்சர தௌத்தி அப்படின்னா என்னன்னே தெரியலன்னு கேட்டிங்கன்னா, காற்றை கொண்டு குடல்களை சுத்தம் செய்தல் அப்படின்னு இந்த விளக்கம். அது அந்த வாத்சர தௌத்தி அப்படிங்கிறதுக்கு இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான அமைப்பை மிக திறமையான அளவில் வேலை செய்கிறது. இப்போ செரிமான அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்பை வந்து மிக திறமையான அளவில், அதாவது உங்களுக்கு தேவையான அளவில் அந்த செரிமானத்துக்கு கொண்டுட்டு போகிறது அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வேலை செய்யக்கூடியதுக்கான தகுதியை ஏற்படுத்துகிறது இந்த ஆசனம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வாயுவையும் வயிற்று அந்த பொறுமல் இருக்கும், வயிற்றில் கர 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 கரங்கும் சில பேருக்கு. ஆமாம், கடமுடாங்கும். அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடியது. என்னென்னாத்த வாயு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையையும் வயிற்று பொறுமல் அந்த பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியது இந்த ஆசனம். இதுதான் முக்கியமான ஆசனம். இது வந்து போய் அது வேலையை வந்து செய்யறதுக்கான தூண்டக்கூடியதாக அந்த ஆசனம் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த அபரிவிதமான அமிலத்தன்மை இருக்கும், புளிப்புன்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், அந்த பித்த எரிச்சலை வந்து தடை செய்யக்கூடியது. இந்த சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த புளிச்சை அப்பம் கூட விடுவாங்க, புரியுதுங்களா, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்தமாரி புளிச்சை அப்பம் போச்சுன்னா உங்களுக்கு வயிற்றளவும் போகும். பின்னாடியே ஒரு வாயு வழியாக அந்த புளிச்சை அப்பம் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயிற்றளவு போய் குடல் வந்து ஒரு நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா, அந்த அந்த அமிலத்தன்மையை வந்து பித்த எரிச்சல்னு சொல்லுவோம். இதை வந்து தடை செய்யக்கூடிய ஆசனம் தான் இந்த ஆசனம், வாத்சர தௌத்தி. வாத்சர அல்ல, வாத்சர தௌத்தி. இப்போ நாள் முழுவதும் இப்போ வந்து என்ன செய்யணும், உணவுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த செய்யலாம். அதாவது நாள் முச்சூடும் நம்ம இந்த ஆசனம் செய்யலாம். ஆனால் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப நீங்கள் வந்து இதுக்கு டைமிங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு சாப்பிட்டிங்கன்னா இது அனைத்தும் செயல்படக்கூடியதாகும். அதுதான் நாள் முழுவதும் செய்யலான்னு இதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த செரிமான சக்தி இல்லாதவங்க, அமிலத்தன்மை உள்ளவங்க, இதெல்லாம் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாத்சர தௌத்தியை தினமும் நீங்கள் வந்து செய்து பலனடைங்க. அதே போல் இந்த குளியல் சொன்ன பார்த்தீங்களா, தொட்டி குளியல், அதையும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். தொட்டி குளியல் செஞ்சிங்கன்னா வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும். மூலம் நோய் உள்ளவர்கள் இது வந்து தீர்க்கப்படும். வயிற்று வலி, இந்த பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்கள், இவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய இது வந்து செலவு உங்களுக்கு ரொம்ப கிடையாது. வெறும் பச்சை தண்ணி தான். அந்த தொட்டியில் முக்கால்வாசி நொப்பிக்கிட்டு தினமும் காலையில் நீங்கள் காலை கடன்களை முடிச்சுட்டு அதில் உட்காந்துங்க. 20 நிமிஷம் உட்காந்தா போகிறோம். அதான் 20 நிமிஷம் வந்து குறையக்கூடாது. அரை மணி நேரம் கூட இருக்கலாம். அப்படி செஞ்சிங்கன்னா உடலில் உள்ள சூடுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மாதவிடாய் பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும். மூல நோய் உள்ளவர்களுக்கு தீர்க்கப்படும். இதில் அதிகமாக யார் பலனடைவான்னா மூல நோய் உள்ளவங்க, இந்த தொட்டி குளியல் மூலியமாக. அதனால் இதை வந்து செஞ்சு பயனடைங்க. இந்த வாத்சர தௌத்தி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துங்கள். காற்றை உடலில் நிரப்பிக்கொண்டு அதை பெருங்குடல் வழியாக வெளியேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இதை பயிற்சிக்கு அப்புறம் செய்து நீங்கள் பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகதீஷ்டி தினம் ஒரு யோகாவை மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தினமும் உங்களுக்கு அந்த ஆசனத்தை பார்த்து பலனடையுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.